Lord. Today Bible words நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44 நம்முடைய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருக்கார். சொன்னது மட்டும் இல்லை, அதே போல வாழ்ந்தும் காட்டியுள்ளார். நாமும் இதே போல வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சத்துருக்களை நம்ம சிநேகிக்க வேண்டும், நம்முடைய சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், துன்பப்படுத்துவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது தேவனுடைய புத்திரர் என்று நம்ம காணப்படுவோம். நம்ம தேவன் பார்த்தீங்கன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் சூரியனை உதிக்க செய்கிறார். ஸோ நல்லவங்களுக்கு இப்படி செய்யணும், கெட்டவங்களுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ஷியாலிட்டி பார்க்குற தேவன் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்கிறார். அதே போல் நாம் எல்லோரிடமும் நன்மை செய்ய வேண்டும். நம்ம நேசிக்கிறவர்களுக்கு மட்டும் நம்ம நன்மை செய்தோமானால் அதனால ஒரு பலனும் இல்லை. ஸோ இதே போல் நம்ம வாழ்ந்து காட்டி நம்ம தேவ பிள்ளைகளை